வணக்கம். 52வது மேட்சை பற்றி பார்க்கலாம். இன்றைய மேட்சிலாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் வெல்லுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் 2 மேட்ச் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. மற்றபடி எல்லா மேட்சஸுமே லாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சென்னையோடைய ஃபார்ம்ஸ் ஒரு லாஸ்ட் 2 to 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ், நிறைய ஃபார்ம்ஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் பார்க்கறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம் 7:30 PM. இன்னைக்கு சென்னை வின் பண்ணுமா அப்படின்னா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 95% இருக்குது. ஏன்னா ராயல் சேலஞ்சர் ஹோம் கிரவுண்டில் ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லா மேட்சும் தோற்றுருக்காங்க. அட் த சேம் டைம் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னைக்கு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு 95% இருக்குது. மேட்சுக்குள்ளே போகலாம். இது வந்து ஆர்சிபி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஒரு 4 விக்கெட்ஸ் விட்டுருக்காங்க. 4 விக்கெட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 5 விக்கெட்ஸ் விட்டுருக்காங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் விட்டுருக்காங்க. 3, 4, 5. இங்கே பார்த்தீங்கன்னா 9 விக்கெட் விட்டுருக்காங்க ராயல் சேலஞ்சர் பெங்களூர். அதுவும் எந்த கிரவுண்டு பாருங்கள், சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர். இரவு 7:30 மணிக்கு நடந்த மேட்ச் நம்பர் 34, 9 விக்கெட். பஞ்சாப் கிங்ஸ் அதே மாதிரி ராயல் சேலஞ்சர் பாருங்க ஒரே ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. அதே மாதிரி ராயல் சேலஞ்சர் 7 விக்கெட் விட்டுருக்காங்க. அதே மாதிரி 7 விக்கெட் விட்டுருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராகவே 7 விக்கெட் விட்டுருக்காங்க ராயல் சேலஞ்சர் MA சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில். அப்புறம் ஒரு 3 விக்கெட் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 5 விக்கெட் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 8 விக்கெட் விட்டுருக்காங்க. இது ஏன் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த்து, பலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த முதல் 4 பேர். அந்த முதல் 4 பேர் அடிக்கும் பொழுது ஸ்கோர்ஸ் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி ஸ்கோரிங் பார்ப்போம். 165 ரன், 205 ரன், அவங்களுடைய ஸ்கோர் 95 ரன்ஸ், 159 ரன்ஸ், 175 ரன்ஸ், 163 ரன்ஸ், 196, 173 அண்ட் 169. இங்கே ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் 200 ரன்கள் அடிச்சிருக்காங்க. 221க்கு 5. இங்கே பார்த்தீங்கன்னா 205க்கு 5. மீதி எல்லாமே ஒரு லோ ஸ்கோர்னா பார் ஸ்கோர் தான் அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இது 2வது விஷயம். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆவரேஜா ஒரு 5 விக்கெட் வந்து விழுது ஆர்சிபிக்கு. ஆவரேஜா ஒரு 5 விக்கெட், 7 விக்கெட், 3 விக்கெட், 1 விக்கெட் இப்படி விழுது. அப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிராக ஆடும் பொழுது பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் விட்டுருக்காங்க. அப்போ 7 விக்கெட் விழும்போது சென்னை சூப்பர் கிங்ஸுடைய போலர் கொஞ்சம் இம்பேக்டா இருக்காங்க. சென்னையுமே 8 விக்கெட் விட்டுருக்காங்க. அப்போ ஆர்சிபி போலர்ஸும் இம்பேக்டா இருக்காங்க. அப்போ போலிங்ல வந்து நம்ம ஒரு 60% கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அந்த 60%ல விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள பிளேயரை கேப்டன், வைஸ் கேப்டனா நம்ம சூஸ் பண்ணணும். சரி, இப்போ இங்க பார்க்கலாம் ஆர்சிபி 2025 பெர்ஃபார்மன்ஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல டாப் பிளேயர் யாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். விராட் கோலி தான் டாப்ல இருக்காரு, 443 ரன்கள். மீதி எல்லா பிளேயரும் பாருங்க, பிலிப் சால்ட் 9 மேட்ச் 239, பாதிக்கு பாதி. தேவதத் படிகல் 230, ரஜத் படிகர் 10 மேட்ச் விளையாடிருக்காரு 228. டிம் டேவிட் லாஸ்ட் இறங்குறாரு, அதனால 184. ஓகே. ஜித்தேஷ் சர்மா 121. குருணால் பாண்டியா ஒரு மேட்ச் 70 அடிச்சாரு, அதனால 97. லியாம் லிவிங்ஸ்டன் 6 இன்னிங்ஸ் ஆனாரு, 87. இப்போ இதுல இம்பேக்டடான பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலி, பிலிப் சால்ட், தேவதத் படிகல், ரஜித் படிகர், டிம் டேவிட், ஜித்தேஷ் சர்மா, குருணால் பாண்டியா, இந்த 7 பேர். இந்த 7 பிளேயர்ல குருணால் பாண்டியா எப்படியுமே வந்துருவார். போலிங் பிளஸ் பேட்டிங் பிளஸ் ஃபீல்டிங்க ட்ரீம் டீமுக்குள்ள இவர் வந்துருவார். இவரு இம்பேக்டடா இருக்க வாய்ப்பு அதிகம். 2வது பாத்தீங்கன்னா கோலி, தேவதத் படிகல் 2 பேரும் இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன். சால்ட்டும் படிதரும் அவுட் ஆஃப் ஃபார்ம் பேட்ஸ்மேன். 50-50 அந்த ஆப்ஷன்ஸ்ல தான் இருக்கு. இப்போ டீம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் பேட்டிங்னாலும் செகண்ட் பேட்டிங்னாலும் அடிக்கிறாரு இன்ஃபார்ம், ரோஹித் சர்மா மாதிரி. அதே மாதிரி சால்ட் வந்து கீப்பர் பண்றாரு, பிளஸ் பேட்டிங்ல வந்து ஒரு ஆவரேஜா ஒரு 25-30 ஆவரேஜ் அந்த ரேஞ்சில் அடிச்சுட்டு இருக்காரு. பட் இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங் எதிராக இவரை கேப்டனா வச்சு நீங்க ஒரு மேட்ச் ட்ரை பண்ணலாம். ஒரு டீம் வந்து ட்ரை பண்ணணும். ஏன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸே பண்ணாத பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா எப்படி இருக்கும், அதுதான் கான்செப்ட். அந்த வகையில இங்க இருக்கிற வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட்,
ரஜத் படிதர். இந்த 2 பிளேயர் தான் பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜ் சரியாகவே பண்ணலை. அதனால் இந்த 2 பிளேயரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், கேப்டன் வைஸ் கேப்டன் இங்கே ட்ரை பண்ணணும். லீடிங் விக்கெட் டேக்கர் பாருங்க, ஜாஸ் ஏசல்வுட். இதுக்கு மேலே சென்னையில் இருந்திருக்காரு. 10 மேட்ச் 10 இன்னிங்ஸ் 18 விக்கெட்ஸ். இவர் ஒருத்தர் தான் லீடிங் விக்கெட் டேக்கர். இவர் மஸ்ட் பிக் பிளேயராக இருக்கிறாரு. ஏன்னா டெத் ஓவரும் போடுறாரு, பவர் பிளேலையும் போடுறாரு. இவர் மஸ்ட் பிக்காக இருப்பார். குணால் பாண்டியா 13 விக்கெட் 2வது இடத்துல இருக்கார். புவனேஸ்வர் குமார் 12 விக்கெட். அப்போது இது வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத பிளேயர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ரொமரி ஷெப்பர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 18 பால் தான் போட்டிருக்காரு, ஒரே ஒரு விக்கெட். ரஷிக் சலாம், லியாம் லிவிங்ஸ்டன்லாம் இல்லை. சுரேஷ் சர்மா பார்த்தீங்கன்னா 210 பால் போட்டு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்போது பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக பண்ண பிளேயர் எஸ் தயால். இவருக்கு கேப்டன்ஷிப் வந்து ட்ரை பண்ணுங்க. ரஜித் படிதர், பிலிப் சால்ட், எஸ் தயால், இந்த 3 பிளேயர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். இந்த 3 பிளேயரில் உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ப்ளே பண்ணலாம். ஜாஸ் ஏசல்வுட் மஸ்ட் பிளேயராக இருப்பார். ஏன் இந்த நல்லா விளையாடுற பிளேயரை கேப்டன் வைஸ் கேப்டன் போட வேணும்னா எல்லாருமே போடுவாங்க. போடும்பொழுது நம்ம கேப்டனாக எடுத்தாலுமே நம்ம பாயிண்ட் 5 லட்சம் 10 லட்சத்தில் போய் நிற்கும் ரேங்க். அப்போது விளையாடாத ஒரு பிளேயர், ஒரு லோ பிக் பிளேயர் நம்ம எடுத்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அப்போது வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ். சிவம் துபே ஆவரேஜாக ஒரு 30-40 அடிச்சு 248 ரன்ஸில் இருக்கார், டாப்பில் இருக்கார். ரச்சின் ரவீந்திரா விளையாடல. இப்போ ஜடேஜாவை ப்ரொமோட் பண்ணதுக்கப்புறம் 183 ரன்கள் அடிச்சிருக்காரு. தோனி 151. சாம் கரன் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக்கு 4 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக்கில் ஒரு 109 ரன்களும் வந்திருக்காரு. டெவால் பிரிவேஸ் 2 மேட்ச் 74 ரன்கள். ஷேக் ரஷீதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் அவர் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஓவரால் 4 இன்னிங்ஸ்க்கு 57 ரன்கள். இப்போ இதில் யார் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரலாம் அப்படின்னா, ஜடேஜா டபுள் ஆப்ஷன் உள்ள ஒரு பிளேயர். இவரை கேப்டனாக திடீர்னு 5 விக்கெட்ஸ் எடுப்பார். ஏன் எடுப்பாருன்னா, சகால் ஒரு மேட்ச்சில் டெத் ஓவரில் போடும்போது சரியாக 4 விக்கெட் எடுத்திருப்பார், ஹேட்ரிக் எடுத்திருப்பார். அந்த ஆங்கிளில் இவருக்கு கேப்டன் கொடுங்க. ஷேக் ரஷீத் ஒரு நல்ல பிளேயர், இது வரைக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கல. இவரையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கேப்டனாக ட்ரை பண்ணுறதுக்கான அன்எக்ஸ்பெக்டட் பிளேயர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி மாத்தரைன்னு ஒருத்தர் இருப்பார், அவரையும் ட்ரை பண்ணுங்க. 3 பிளேயர்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். விக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நூர் அகமது, கலீல் அகமது, பத்திரானா, ஜடேஜா. அதனால தான் ஜடேஜாவை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக நம்ம ட்ரை பண்ணலாம். 7 விக்கெட் எடுத்திருப்பார். மீதி எல்லாமே அனுஷ் கம்போஜ் 3. ஸோ டிஃபரன்ஷியல் பிக்காக நம்ம ட்ரை பண்ணோம்னா அனுஷ் கம்போஜை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். போலிங்கில் 2 பிளேயர். ஸோ பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஷேக் ரஷீத், அதே ஜடேஜா தான், அப்புறம் மாத்திரை 3 பிளேயர் ப்ளஸ் 4 பிளேயர் பார்த்தீங்கன்னா அனுஷ் கம்போஜ். இவங்கெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் பிளேயர். நல்லா, ஏன்னா ஜடேஜாவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. அனுஷ் கம்போஜ் சடனாக ஒரு 4 விக்கெட் எடுத்துட்டாருன்னா பவர் பிளேயில் போடும் பொழுது உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக இவரெல்லாம் பிக் பண்ணவே மாட்டாங்க. கேப்டன் வைஸ் கேப்டனாக பிக் பண்ண மாட்டாங்க அனுஷ் கம்போஜ். ஜடேஜா பிக் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் பிளேயராக பண்ணும் பொழுது அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கலீல் அகமதோ நூர் அகமதோ நீங்கள் வந்து பிக் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்கான ஒரு பிச்சு. சின்ன கிரவுண்டு தான், 65-70 மீட்டர்ஸ். ஸ்ட்ரைட்டில் மட்டும்தான் 70 மீட்டர்ஸ் இருக்கும். சைட் பவுண்டரிஸ் எல்லாமே 60, 65, 66 அந்த மாதிரியான ஒரு இதுதான் இருக்கும். ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பிலோ ஸ்கோர் 150 56 முறை, 151 129 45 முறை, 172 189 49 41 டைம்ஸ். இங்கே பாருங்க, அபவ் 119 50 முறை நடந்திருக்கு. 50 இன்னிங்ஸில் ஹை ஸ்கோரிங் வெனியூவாக இருந்திருக்கு. டோட்டலாக 192 மேட்ச். பேட்டிங் ஃபர்ஸ்ட் 84, பேட்டிங் செகண்ட் செமையாக இருக்கும். பேட்டிங் செகண்ட் பண்ணும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆர்சிபி பேட்டிங் செகண்ட், சால்ட்டு கோலி அவ்வளோதான், வேறு பிளேயரே எடுக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரீம் ட்ரை பண்ணுங்கள். அவங்களே வந்து 150 170 180 அடித்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்கோர்ஸு இருக்கும். 287 for 3 லாஸ்ட் இயர் எஸ்ஆர்எஸ் அடிச்சிருப்பாங்க. லோயஸ்ட் ஸ்கோர் 82 for 10. ஓவரால் 34 மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க, 21. அப்படியே ரிவர்ஸில் போட்டிங்கன்னா 12 ஆர்சிபி வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்சிபியோடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டட் கேப்டன் பிக்காக எஸ்டேஆல் போடுவார். எஸ்டேஆலை வந்து பிக் பண்ணலாம். அதே மாதிரி சால்ட்டு அன்எக்ஸ்பெக்டடாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவரையும் ட்ரை பண்ணுங்கள். ரஜித் படிதர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, பட் அவருடைய ஹோம் கிரவுண்டு, இவரையும் பிக் பண்ணலாம். ஆனால் ஆர்சிபி ஓவரால் வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. அப்போ சிஎஸ்கே ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரியே டீம்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஜிதேஷ் சர்மா, டீம் டேவிடுக்கெலாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. பட் ஏர்லியராக விக்கெட் விட்டுருவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். குணால் பாண்டியா ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். செகண்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விராட் கோலி ஒரு மஸ்ட் பிக். தேவதத் படிக்கல்
இவருமே சென்னை சூப்பர் கிங் எதிராக நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பாரு. மொத்தமா ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த 4 பிளேயர் தாங்க. இந்த 4 பிளேயர்ல இருந்து 2 பிளேயர் கம்பல்சரி ட்ரீம் டீம் வருவாங்க. பிளஸ் குணால் பாண்டியா, அதே மாதிரி ஏசல்வுட், எஸ் தயால். இந்த ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட் வந்து ஏர்லியரா விக்கெட் விடுவாங்கன்னா இந்த பிளேயர்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணலாம். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஷேக் ரஷீத், லாஸ்ட் மேட்ச் சாம் கரன் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். மாத்ரே, டெவால் ப்ரூவிஸ், சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா, தீபக் கூடா, கலீல் அகமது, கம்போஜ், பத்திரானா அண்ட் MS தோனி. பத்திரானா கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா நிறைய ரன்ஸ் கொடுத்தாலும் விக்கெட் எடுக்கிறாரு. கரண்ட்ல ஃபார்ம்ல வந்துகிட்டே இருக்காரு. இன்னைக்கு ஒரு நல்ல இம்பாக்டட் பிளேயரா RCBக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவரை வந்து நான் ஒரு 3 மேட்ச் ட்ரீம் கேப்டனா ட்ரை பண்ண போறேன். ஜடேஜாவை ஒரு 3 மேட்ச் கேப்டனா ட்ரை பண்ண போறோம். ஷேக் ரஷீதை ஒரு 3 டீம் கேப்டனா ட்ரை பண்ண போறோம். ஆனால் ஷேக் ரஷீத் அவுட் ஆஃப் ஃபார்ம் தான். ஆனால் இந்த 3 டீம் டெபாசிட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஆகாஷ் மாத்ரே வந்து இவரையும் ட்ரை பண்ணலாம். பட் ஷேக் ரஷீத், ஜடேஜா அண்ட் பத்திரானா அந்த 3 பிளேயர் வந்து ட்ரீம் 11 ட்ரை பண்ண போறோம். மை 11 சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா மாத்ரே அண்ட் டெவால் ப்ரூவிஸ் அண்ட் கலீல் அகமது இந்த 3 பிளேயரை வந்து மை 11 சர்க்கிளில் கேப்டனாக ட்ரை பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏற்ற மாதிரி தான் ட்ரை பண்ண போகிறோம். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். ஷேக் ரஷீத், ஜடேஜா, சால்ட், விராட் கோலி இந்த 4 பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயர் கேப்டனாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஐ எம் கோ வித் ஃபார் ஷேக் ரஷீத் அண்ட் ரவீந்திர ஜடேஜா. இந்த 2 பிளேயருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம கூட போகலாம். பட் ரிஸ்கியா ட்ரை பண்ணும் பொழுது தான் நம்ம தொடர்ந்து ஒரு 10 மேட்ச் 15 மேட்ச் ட்ரை பண்ணும் பொழுது தான் ஒரு மேட்ச் கம்பல்சரி மாட்டும். இந்த ECS 10லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு 6% பவுலர், 5% பிலோ 10% இருக்கிற பவுலர் 10 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச் இவங்க தான் கேப்டனா வராங்க. அப்படி கேப்டனா போடும் பொழுது அவங்க 10 lakhs 15 lakhs 30 lakhs வின் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த காம்பினேஷன்ஸ் தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போறோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், செகண்ட் பேட்டிங் சேஸ் பண்ணா ஈஸியா வின் பண்ணுவாங்க. டியூ ஃபேக்டர்ஸ் இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.